ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களுக்கு ஏற்ப எம்மை நடத்துவதில்லை, என் பாவங்களுக்கு ஏற்ப என்னை தண்டிப்பதில்லை என்று திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 103:10 தெளிவாக சொல்லுகின்றார். கடவுள் எப்பொழுதுமே நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை, நம்முடைய குற்றங்களுக்கு ஏற்ப அவர் நம்மை நடத்துவதில்லை. ஏனெனில் அவர் நல்லவர், இரக்கமுள்ளவர், பேரன்பு கொண்டவர் என்பது தெளிவான ஒன்று. இன்றைய திருப்பாடல் நமக்கு அதை தான் மிகவும் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றது. இன்றைய திருப்பாடலானது அரச தாவீது அவர்களால் இயற்றப்பட்ட ஒன்று. தாவீது அரசர் தன்னுடைய இளமை பருவத்திலே கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து விடுகின்றார். நிறைய தவறுகளும் தாவீது அரசர் செய்து விடுகின்றார். அவ்வாறு செய்த பிறகு அவர் கடவுளிடத்திலே மன்னிப்பு வேண்டுகின்றார், மன்றாடுகின்றார். தன்னுடைய தவறான வழியிலிருந்து திரும்பி நல்ல வழிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக என்று இறைவனத்திலே அவர் மன்னிப்பு கேட்கின்றார். கடவுளும் மன்னிக்கின்றார். பிறகு தாவீது தன்னுடைய பிற்காலத்திலே ஒரு மிகவும் ஆபத்தான சூழ்நிலையிலே, தன்னுடைய எதிரிகளால் சூழப்பட்டு உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையிலே மாட்டிக்கொள்ளுகின்றார். அவ்வாறு தன்னுடைய உயிர் செல்ல வேண்டியிருக்கின்ற ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது அவர் கடவுளிடத்திலே மன்றாடிய அந்த மன்றாட்டு தான் இன்றைய திருப்பாடல். அதில் அவர் சொல்லுகின்றார், என்னுடைய பாவங்களுக்கு ஏற்ப நீர் எம்மை தண்டிக்காதீர், எப்படியாவது என்னை காப்பாற்றிவிடும், நான் தவறு செய்து விட்டேன், ஆனால் நீர் நல்லவர், நீர் மன்னிப்பளிப்பவர், நீர் பேரன்பிற்குரியவர், எனவே உம்முடைய பேரன்பினாலும் உம்முடைய அந்த நன்மை குணத்தினாலும் நீர் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று தாவீது அரசர் கடவுளிடத்திலே மன்றாடுகின்றார். கடவுளும் தாவீது அரசை காக்கின்றார். ஏனென்றால் கடவுள் நல்லவர். இன்றும் கடவுள் நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவது கிடையாது, நம்முடைய குற்றங்களுக்கு ஏற்ப அவர் நம்மை நடத்துவது கிடையாது. நாம் எவ்வளவுதான் பாவம் செய்து கொண்டு இருந்தாலும் கடவுள் பொறுமையோடு நமக்காக என்று காத்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதற்காக என்று அருள் வரங்களை அளித்து தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து நமக்காக என்று பொறுமையோடு காத்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல கடவுள் தான் நம்முடைய கடவுள். கடவுள் நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவது கிடையாது. திருப்பாடல் ஆசிரியர் 130:3 சொல்லுகின்றார், கடவுளை, நீர் எம் குற்றங்களுக்கு ஏற்ப எம்மை நடத்துவீரானால் யார்தான் உமக்கு முன்பாக நிலைத்து நிற்க முடியும்? யார் உமக்கு முன்பாக நிலைத்து நிற்க முடியும்? ஆனால் நீரோ மன்னிப்பளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர் என்று சொல்லுகின்றார். ஆக கடவுளுக்கு முன்பாக நம்மால் நிற்க முடியாது, ஏனென்றால் நாம் அனைவரும் பாவிகள். ஆனால் கடவுள் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அவருடைய திருமுன்னையில் நம்மை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றார். அதற்கேற்ற அனைத்து ஆசீர்வாதங்களும் உதவிகளையும் நமக்கு செய்து கொண்டிருக்கின்றார். எனவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் நாம் நம்மையை தூய்மைப்படுத்திக் கொள்ள முற்பட வேண்டும். கடவுள் நம்மை மன்னிக்க தயாராக இருக்கின்றார். கடவுள் நமக்கு ஆசீர்வாதங்கள் அளிக்க தயாராக இருக்கின்றார். ஏனெனில் அவர் நல்லவர், பேரன்பு கொண்டவர். எனவே நாம் இறைவனிடத்திலே செல்வோம். இறைவன் நாம் செய்த தவறுகளுக்காக என்று தண்டிக்க காத்து கொண்டிருப்பவர் அல்ல, மாறாக நாம் அவரிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக என்று காத்து கொண்டிருக்கின்றவர். நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையிலோ ஏதோ ஒரு நாள் செய்த தவறுக்காக என்று கடவுள் காத்து மன்னிப்பவர், அது அந்த தவறுக்காக என்று தண்டனை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருப்பவர் அல்ல. அந்த தவறுகள் அனைத்தையும் மன்னித்துவிட்டு இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கின்றார். ஆமீன்.